தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்துடைய 19ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவை புனித ஜான் யூதஸ் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் பல துறவற சபைகளை நிறுவியவராக தன் வாழ்நாளிலே எளிமையிலும் பக்தியிலும் தாராள உள்ளத்திலும் தன் வாழ்நாளிலே கடவுளை போற்றி புகழ்ந்திருக்கின்றார், கடவுளை மகிமைப்படுத்தியிருக்கின்றார். இவருடைய வாழ்நாளிலே நல்லாயின் சபையும் மற்றும் இரக்கத்தின் புதல் என்ற துறவற சபையும் அவர் நிறுவியிருக்கின்றார். இவர் திரு இருதய ஆண்டவர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கின்றார். தன் வாழ்நாளிலே அந்த திரு இருதய ஆண்டவருடைய பக்தியை பல மக்களிடத்திலே அவர் பரப்பி வந்தார். அதே போல மாசற்ற திரு இருதயத்தினுடைய வெளிப்பாடையும் பெற்றவர் புனித ஜான் யூதஸ். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்நாளிலே பிரான்ஸ் தேசத்திலே பிறந்து வளர்ந்து அங்கு குருவாகி பல மறைப்பணிகளை, குறிப்பாக நல்ல சிறந்த மறையுரை ஆற்றக்கூடியதிலே வல்லவராக, நல்ல ஞானம் படைத்தவராக, திரு அவையிலே 17ஆம் நூற்றாண்டிலே பல்வேறு திருச்சபையில் இருக்கின்ற பல்வேறு அந்த குழப்பங்கள் மத்தியிலே இவர் நம்முடைய கத்தோலிக்க இந்த திருச்சபைக்கு ஏற்ற போதனைகளை வழங்கியிருக்கின்றார். இன்றைய நாளிலே நற்செய்தியாக நாம் பார்ப்பது ஆண்டவர் இயேசுடைய இந்த ஒரு தாராள குணத்தை. நான் நல்லவனாக இருப்பது உனக்கு பொறாமையா என்று இயேசு கேள்வி கேட்கின்றார். காரணம், எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அந்த ஒரு நீதியை ஆண்டவர் எல்லோருமே வாழ வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு அருமையான ஒரு செய்தியை, ஒரு சமத்துவ, ஒரு சகோதரத்துவ, ஏறக்குறைய கார்ல் மார்க்ஸ் போன்ற அந்த சமத்துவ சிந்தனை கொண்ட இந்த சமூகம் அனைத்துமே ஒற்றுமையோடு இயங்க வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்ற அத்தகைய ஒரு அந்த சிந்தனை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே கொடுக்கின்றார். ஆக நீதியோடும் நேர்மையோடும் நாம் ஒவ்வொருவருக்குரிய உரிமைகள், ஒவ்வொருவருக்குரிய கடமைகள், ஒவ்வொருக்குரிய வாய்ப்புகள் நாம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதைத்தான் இன்றைக்கு குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், இன்றைக்கு மனைவியாக இருக்கலாம், அவருடைய வாழ்விலானிலே அந்த ஒரு அது அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனப்பாங்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனப்பாங்கு, அது நம்ம வாழ்விலே வளர ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு குறிப்பிடுகிறார். அந்த திராட்சை தோட்ட அந்த தொழிலாளர் ஒருவர் காலையிலேயே ஒருவர் வருகிறார், ஒருவர் மதியம் வருகிறார், ஒருவர் மற்ற நண்பகலிலே வருகிறார், ஒருத்தர் மாலை வேளையிலே ஏறக்குறைய அந்த வேலையை முடித்து செல்லக்கூடிய தேவையிலே வருகிறார். ஒவ்வொருவருக்கும் கூலி கொடுக்கப்படுகிறது. அந்த கடைசியில் ஒருவருக்கும் அதே கூலி கொடுக்கிற பொழுது அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. இன்றைக்கு அவ்வளவு நாட்களாக இந்த பங்கிலே இத்தனை ஆண்டுகளாக நான் உழைத்திருக்கிறேன், எனக்கு என்ன மதிப்பு? இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் ஆலயத்தோடு ஒட்டாத நிலை, பல விருப்பு வெறுப்புகளை கடந்து வாழக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு குடும்பத்திலும் சரி திருச்சபையிலும் சரி, என்னை மதிக்கவில்லை, இத்தனை வருடம் நான் உழைத்தேன், எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, என்னுடைய இல்லத்துக்கு வரவில்லை, என் குடும்பத்துக்கு ஒன்றும் நடக்கவில்லை, என்னை மதிக்கவில்லை என்று புலம்பி புலம்பி இன்றைக்கு ஆலயமே வேண்டாம், இன்றைக்கு இந்த பொறுப்புகளே வேண்டாம் என்று ஒரு குழுவினர் அப்படி இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டியூட்டி பெரிது, என்னுடைய குடும்பம் பெரிது, என்னுடைய பிள்ளைகள் பெரிது, ஆக ஆலயத்துக்கு என்னால் வர முடியாது, ஏதோ வருவோம், ஏதோ எங்களுடைய கடமையை செய்வோம், அதோடு நாங்கள் போய்விடுவோம், மற்ற எந்த பொறுப்புகள் திருவையிலே அந்த திருச்சபையில் இருக்கிற இந்த பொறுப்புகளையும் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு நேரம் இல்லை என்று ஒதுங்கக்கூடியவர்கள் சில பேர். மூன்றாவது ஒரு குழுவினர் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் இப்படி செய்கிறார்களே, இவர்களை நம்ம விடக்கூடாது, அவங்க போய் அவர்களை தடை செய்வோம், அவர்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போம் என்று செய்வதை தடுக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லோரும் எல்லாம் பெற்று எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அந்த தாராள குணத்தை, ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தைக்குரிய ஒரு பண்பை, ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிற பொறுப்பை ஆண்டவர் நம்மை கூறுகிறார். தந்தை முதல் வாசகத்திலே எசேக்கியேல் புத்தகத்திலே பார்க்கிறோம், அந்த இஸ்ராயேலை ஆண்ட இந்த அரசர்களையும் அவர் குருக்களையும் நிறைய சாடுகின்றார். காரணம், அவர்களே இருக்கக்கூடிய அந்த தாண்மை என்ற ஒரு அதிகார போக்கு, ஆணவ போக்கு, அவர்களை அதிகமாக இருந்து அங்களையே அவர்கள் அழித்து கொண்டார்கள் ஆணவத்தினால். அதைத்தான் குறிப்பிட ஆயன் என்று சொன்னாலே நல்ல ஒரு தலைமை, முன்னே நின்று வழி நடத்துவது, அதான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிகின்றன என்று சொல்கிறார். அப்போ ஆயன் என்று அந்த ஆடுகள், அந்த ஓமையிலே ஆயன் முன்னே செல்வார், ஆடுகள் பின்னே செல்லும். அதுபோலதான் இன்றைக்கு குடும்பத்தில் நாம் நல்ல வழியை சொல்ல வேண்டும் என்றால் முதலில் நாம் நடக்க வேண்டும், நாம் தாராள குணத்தில் இருக்க வேண்டும், நாம் நல்ல காரியங்களை நாம் செய்து காட்ட வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். சொல்லில் அல்ல, பேச்சிலும் அல்ல,
மாறாக செயலில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவோமாக. யாக்கோபு திருமடல் அருமையாக நமக்கு சொல்லுகின்றது. 2ஆம் அதிகாரம் 20 வசனம், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுகின்றது. ஆக நம்முடைய செயலோடு உடைய நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, பிறரன்பு பணிகள், தாராள உள்ளம், எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்வது. சில பேர் இதெல்லாம் என்னால் முடியாது, எல்லா பிள்ளைகளையுமே அழைப்பது என்னால் முடியாது. நிச்சயம் முடியும். நம்மால் எல்லோருக்கும் நாம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, எல்லோருக்குமே கனி உள்ளத்தோடு இருப்பவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் வாய்ப்புக்குரிய, எல்லோருக்கும் கடவுளுடைய அந்த வாஞ்சையை கொடுக்கக்கூடிய, அந்த இறை அருளை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு நம்மிலே, இல்லத்திலே, குடும்பத்திலே வளர வேண்டும் என்று ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புனித ஜான் யூதஸ் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து வளர்ந்து அந்த பிறரன்பு பணிகளிலே, எளிமையிலே, ஜபத்திலே, குறிப்பாக மாசற்ற திரு இருதய அனுபவத்திலே, இன்னும் நம்முடைய அன்னை மரியாள் மீதும் பக்தி கொண்டவராக, திரு இருதய ஆண்டவருடைய அன்பிலே, இரக்கத்திலே அவர் என்னாலும் வளர்ந்து என்னாலும் உடைய கிருபையை பெற்றவராக தன்னுடைய வாழ்நாளிலே 17ஆம் நூற்றாண்டிலே பல சவால்களை, துறவர சபைகளை நிறுவி அவருடைய வாழ்விலே நாம் உம்மை மகிமைப்படுத்தியது போல இன்றைக்கு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீரே ஆண்டவராக, நீரே இரட்சகராக, நீரே மீட்பராக ஒவ்வொருவருக்கும் உடைய கொடைகளையும் மரங்களையும் நிறைவாய் தந்து தாராள உள்ளத்தோடு எல்லாம் பெற்று பவுலுடைய சிவர் நான் எல்லாம் ஆனேன் என்று சொன்னது போல எல்லாரும் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ தேவையான கிருபையும் கொடைகளையும் மரங்களையும் இந்த நாளிலே கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.